Okay, good evening to everyone. Right. So session start பண்ணலாம். Okay, so yesterday ஒரு 3 days கிட்ட லீவ் ஆயிட்டு ஓகேவா. ஸோ மண்டே தான் லாஸ்ட் செஷனாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஐ தாட் டியூஸ்டே நெக்ஸ்ட் தேர்ஸ்டே லீவுன்னு நினைக்கிறேன். ஸோ மண்டே என்ன கான்செப்ட் பார்த்தோம் அப்படிங்கிறது யாருக்காவது ஞாபகம் இருக்கா? யாராவது நோட்ஸ் எடுத்திருந்தீங்க ஏதாவது ஜஸ்ட் மெசேஜாக இல்லை மியூட் பண்ணி அன்மியூட் பண்ணி சொல்லலாம். எனி ஒன்? டோம். சூப்பர் சூப்பர் ரைட் சூப்பர். சரி, டோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்தோம். ஸோ விச் இஸ் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். அதில் என்ன அப்படின்னா ஒவ்வொரு கிளாஸ் ஐடி எடுத்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் என்னெல்லாம் பண்ண முடியும், வெறும் HTML கோட ஜாவா ஸ்கிரிப்ட் மூலயமா எப்படி எழுதிக்கலாம், அவங்களோட ஸ்பேஸை மட்டும் ஆக்கிபை பண்ணி நீ ஜாவா ஸ்கிரிப்டில் கோட் எழுதி பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? சரி, அப்படி வாங்கின கோடை உன்னோட மெத்தடுக்கு மாற்றலாம். உன்னோட மெத்தடுக்கு மாற்றலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பட்டன் இருக்குன்னு வச்சுக்கோ. நம்ம ஈவெண்ட்ஸ்ன்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம் கரெக்டாக. ஸோ அந்த பட்டன் கிளிக் ஆனால் எனக்கு என்ன வேலை நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன டூல் அதுக்கு கொடுக்குறது அந்த பட்டனுக்கு. அந்த மாதிரி நீ இப்போ ஜாவா ஸ்கிரிப்டில் டோம் மூலியமாக வாங்கியிருப்பில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாம் டாக்குமெண்ட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்னு போட்டு யாரையாவது வாங்கினதை, ஒரு HTML டேக் வாங்கினதை நீ அவங்களுக்கு என்ன ஈவெண்ட்டை ஹேண்டில் பண்ண போகிற அப்படிங்கிற ஒரு சின்ன கான்செப்ட் தான். ஓகேவா? ஆக்சுவலாக இது தேவையா அப்படின்னு கேட்டால் எஸ், ஜாவா ஸ்கிரிப்டுக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஓகேவா? ஸோ இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 to 4 டேஸில் ஜாவா ஸ்கிரிப்ட் முடியுதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டோம். இதை தாண்டி 4 டேஸ் கழிச்சு jQuery இருக்குன்னு நினைக்கிறேன். விச் இஸ் ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே இந்த டோம் ரிலேட் பண்ணி ஒரு சின்ன கம்பைனான ஒரு கான்செப்ட். அது ஏன் படிக்கணும் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டில் வந்துட்டு என்னதான் நீ டோம் படித்தாலும் jQueryன்னு ஒரு கான்செப்ட் வரும். ஓகேவா? நீ அந்த ஃபியூச்சரில் ஒரு பெரிய வெப்சைட் பண்ணுறதுக்கு அது அப்போ தேவைப்படும். இப்போ அதுவும் அவ்வளோ ரீசனபுளாக இருக்காது. பட் அது ஒரு ஒரு டயத்துக்கு தேவைப்படும். அதனால அது ஒரு சின்ன கான்செப்ட். கரெக்டாக ஒரு கெஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ டுடேஸ் அஜந்தா இஸ் ஈவெண்ட் லிசனர். ஈவெண்ட் லிசனர் இதுலேயே உனக்கு புரியும். ஈவெண்ட்ஸ் நம்ம ஹேண்டில் பண்ணுற ஈவெண்ட்ஸ் எல்லாம் நம்ம படித்தோம் போன இதில். ஞாபகம் இருக்கா ஈவெண்ட்ஸ் படித்தது? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். ஈவெண்ட்னா என்ன, நம்மள ஃபங்க்ஷன்ஸ் நடக்கிறது தான் ஈவெண்ட்னு சொல்லுவோம். அது மாதிரி நம்ம வெப்சைட்ஸில் நடக்கிறக்கூடிய எஸ் பற்றி சூப்பர். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு வார்த்தைக்கு என்னென்ன தேவையோ அந்த டேக்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறது தான் அந்த ஈவெண்ட்ஸ். ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஈவெண்ட் லிசனர். ஒரு ஈவெண்ட்டை லிசன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. ஸோ ஸ்டார்டிங்கே ஒரு ஆட் ஈவெண்ட் லிசனரில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஈவெண்ட் லிசனர்னா என்னங்கிற கான்செப்டுக்கு நீ இப்போயே டெஃபினிஷன் எடுக்கலாம். பட் அது என்ன அர்த்தம்? அப்போ சொன்னது தான், நீ வைக்கிற ஈவெண்ட்டை டேக் வச்சு எடுத்து பண்ணுறோம். சரி, ஸோ ஆட் ஈவெண்ட் லிசனர் மெத்தட் இஸ் யூஸ்ட் டு அட்டாக் அண்ட் ஈவெண்ட் ஹேண்ட்லர் a particular element. It does not override the existing event handlers. Events are said to be an essential part of the JavaScript. A web page responds according to the event that occurs. So, override, not override the existing event handler. புரியுதா? ஒரு ஈவெண்ட்டை ஹேண்டில் பண்ணுமே தவிர நீ ஒரு டேக்கில் வந்துட்டு H1 டேக்கில் லைக் உன்னோட நேமோ அது ஹெட்டிங் மாதிரி கொடுத்துருக்க, அதை நீ ஓவர் ரைட் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? And then events are said to be an essential part of the JavaScript. A web page responds according to the event that occur. Events can be user generated or generated by APIs. An event listener is a JavaScript procedure that waits for the occurrence of an event. ஒரு ஈவெண்ட்டை நீ டாஸ்க் பண்ணிட்ட அப்படின்னா கோடை விட்டு ஒரு மாதிரி திணறிலாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இங்கே கிடையாது. ஓகேவா? எசென்ஷியலாக ஒரு அச்சீவ்மெண்ட்டை நோக்கி க்ளீனாக உனக்கு ஈவெண்ட்டை எடுத்து கொடுக்கும். ஓகேவா? இந்த மாதிரி டாஸ்க்லாம் எதுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வெப்சைட் இருக்கும். இப்போ யூடியூபே எடுத்துக்கோங்க. உனக்கு வந்துட்டு ஒரே பேஜில் எல்லாம் லோட் ஆகி வராது. கரெக்டு தானே? ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்னு ஓப்பன் பண்ணோன்னே உனக்கு என்னெல்லாம் வரும்? லைக் ஹோம் பேஜு, லெஃப்டில் சைட் பார்ஸ்லாம் இருக்கும், மேலே டாப்பில் சர்ச்சுக்கு இருக்கும். ஒவ்வொரு இப்படி ஒரு வீடியோ ப்ளே பண்ணிட்டேன்
இப்போ நான் ஒரு வீடியோ பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் நான் லேப்பில் பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி ஒரு வீடியோ வரும். இந்த சைடு நீ ஆல்ரெடி பார்த்த வீடியோஸ் இல்லைனா உனக்கு சஜஷன் அப்படி லிஸ்ட் பண்ணிட்டு கீழே போயிட்டே இருக்கும். இந்த சைடு என்ன வரும், இந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி கீழே வந்து கமெண்ட்ஸாக வரும். அப்போ நெக்ஸ்ட் வீடியோ நீ அமுக்குற அப்படின்னா இந்த வீடியோவும் இந்த கமெண்ட்ஸும், அதாவது இதுக்கு ரிலேட்டடான கான்செப்ட் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் யூடியூப்ல மாறும். பட் இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் அப்படி வரும். மேபி இந்த சைடில் உள்ளதும் சில டைம் சேஞ்ச் ஆகும். அப்போ ஓவராலா என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஒரு சில கான்செப்ட் குறிப்பிட்டு இந்த ஏரியா மட்டும் மாறும். ஆனால் டிசைன் வைஸ் அப்படியே தான் இருக்கும். இது ஒன்று. ரெண்டாவது, ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஹோம் பேஜோ இல்லை ஷார்ட்ஸாக இருக்கிற பேஜோ எல்லாமே வந்துட்டு வேற. நீ ஒரு வீடியோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு இன்னொரு பேஜில் போய் டிஸ்பிளே. அப்போ இது என்ன, இன்னொரு பேஜுக்கு போகுதுனாலே நான் ஆல்ரெடி சொன்னேன் ஏபிஐ இந்த பேக் அண்ட் கால் ஆகி வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இப்போ இந்த கால் ஆகும்போது இன்னொரு பேஜுக்கு நீ நேவிகேட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை நீ சொல்லணும். அந்த ஃபங்க்ஷனை யார் மூலியமா நீ சொல்ல முடியும் அப்படின்னா அந்த ஈவெண்ட் லிசனர் மூலியமா தான் சொல்லணும். அதாவது இந்த பட்டனை கிளிக் ஆச்சு அப்படின்னா எனக்கு ஏபிஐ கால் ஆகணும். ஏபிஐ கால் ஆச்சுன்னா இந்த பேஜுக்கு வரணும். ஏபிஐலாம் நீ கால் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்து அந்த அவுட்புட்டை இந்த பேஜில் வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ நான் இப்போ சொன்னது உங்களுக்கு ஓரளவுக்கு ரீச் ஆகாம தான் இருக்கும். பட் நீ இந்த ரியாக்ட் கான்செப்ட் படிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்ல வர்றது இந்த ஈவெண்ட் லிசனர்லாம் எதுக்கு படித்தோம் அப்படிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. The add event listener method is an inbuilt function of JavaScript. We can add multiple event handlers to a particular element without overwriting the existing event handler. ஸோ சிம்பிளாக ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஜாவாஸ்கிரிப்ட்ல ஆல்ரெடி இருக்கு. சரியா? ஸோ இதில் எல்லாம் மல்டிபிள் ஈவெண்ட் ஆட் பண்ண முடியும். ஸோ உள்ள என்னென்ன அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வரப்போகுது அப்படிங்கிற கான்செப்ட்ஸை பார்க்கலாம். சரியா? ஸோ ஈவெண்ட் லிசனர்னா என்னங்கிற ஒரு சின்ன மென்டாலிட்டி, ஒரு சின்ன கெஸ்ஸோட தான் இருக்கீங்க. யாருக்கும் ஐயோ ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் யாரும் இல்லை. ஆல் ஓகே தானே, பிரச்சனை இல்லைங்க. தம்ஸ் அப் இல்லை புரியலன்னா சொல்லுங்கள், நான் திரும்ப நடத்துகிறேன். என்னாச்சு, புரியலையா? ஹலோ, சும்மா புரியலன்னா டவுன் தான் பண்ணுங்க. ஆர்எல்ஸ் சும்மா தம்ஸ் அப், புரிஞ்சுதுனாலும் தம்ஸ் அப். ஒரு மெம்பர்ஸ் இருக்கீங்க. எனிவன் வாய்ஸ் கேட்குது தானே? யாரும் நான் அவுட் ஆகிட்டேனா நெட்ஒர்க்கெல்லாம்? ஓகே தர்ஷனா பதிலா. ஓகே ஓகே சரி, நான் ஒன்ஸ் மோர் நான் திரும்பவும் நடத்துகிறேன். சரியா? சரி ஓகே. ஜஸ்ட் இப்போ மைண்ட் செட்டில் யூடியூப் வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ நான் இருங்க, நான் ஷேர் பண்ணி காமிக்கிறேன். சரி சரி, இப்போ யூடியூப் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ யூடியூப்ல என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னா, ஒரு இது ஃபுல்லாக ஒரு நேபான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நேபா நம்ம பார்த்துருப்போம். அங்கே இவங்க வந்துட்டு லோகோ வச்சுருக்காங்க, சர்ச் வச்சுருக்காங்க, இதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் லெஃப்டில் வந்துட்டு ஒரு சைட் நேபார், அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி டிசைன்ஸும் வர மாதிரி இதே சிம்பிளாக நம்ம 4 இது மட்டும் வச்சுக்கலாம். ஸோ இது ஒவ்வொரு இதுவும் ஸ்க்ரோல் அவுட் இப்படி நம்ம பண்ண ஒவ்வொரு கண்டென்ட்டாக வருது. ஓகேவா? கரெக்டு தானே? சரி, இன்கேஸ் நான் ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா சர்ச் பண்ணுறேன். இப்போ ஒரு பேஜுக்கு வருது. கரெக்டா? இப்போ இந்த பேஜோட அவுட்புட் விச் மீன்ஸ் இப்போ நான் இன்ஃபோர்ஸ்மெண்ட்னு டைப் பண்ணேன். ஓகேவா? டைப் பண்ணதை இந்த லோகோவோட இந்த பட்டன்ஸோட இந்த மாதிரி லிஸ்ட்டோட எடுத்துட்டு எங்கேருந்து வரும்? விச் மீன்ஸ் அங்கே அவுட்புட்டில் உன்னோட டேட்டா பேஸ்லேருந்து நீ இந்த மாதிரி வார்த்தையை, லோகோவை, அப்புறம் இந்த வீடியோஸ் எங்கெல்லாம் டேட்டா பேஸில் அப்லோட் ஆகிருக்கோ அது எல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்க. ஓகேவா? ஆனால் எடுத்துகிட்டு வந்தோடனே நம்ம இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆயிரும். ஓகே, பட் இது வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்னா, மேபி நீ இப்படி டைப் பண்ணிட்டு என்டருங்கிற பட்டன் அமுக்கிறனால
ஆர்எல்ஸ் இந்த சர்ச்னு ஒரு பட்டன் இருக்கிறதுனால. கரெக்டா? ஸோ இந்த 2 மெத்தடு வச்சு தான் ரன் ஆகுது. அப்போ இந்த பட்டனை கிளிக் ஆனா மட்டும்தான் ஏபிஐ வந்து காலே ஆகும். விச் மீன்ஸ் அந்த பேக் எண்டில் போய் அந்த சர்வெண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வச்சு சொல்லணும்னா அந்த சர்வெண்ட் போய் நம்மளோட லிஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? நீ சும்மா ஜஸ்ட் நீ வேற ஏதோ நான் சும்மா லைக் சும்மா நான் வந்துட்டு இப்படி டைப் தான் பண்ணுவேன், டைப் பண்ணுவேன் ஆனால் எனக்கு போயிடணும் அப்படின்லாம் இல்லை. இப்போ நான் ஜஸ்ட் டைப் பண்ணியிருக்கேன் ஆனால் நான் இன்னும் போகலை பத்தியா. அப்போது நான் ஒரு விஷயத்த இப்படி டைப் பண்ணி மேபி இந்த கிளிக்கோ ஏதோ கொடுத்தா மட்டும்தான் அது ஷேர் ஆகிட்டு வெளில வரும். கரெக்டு தானே? ஸோ அந்த கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ அதே தான் இதை நம்ம டோம் மூலயமா இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஈவெண்ட்ஸ்னு ஒரு டாஸ்க்கு. கரெக்டாக? இப்போ அதை டோம் மூலியமா என்ன செய்யணும் அப்படின்னா ஈஸியாக அந்த ஒரு ஈவெண்ட் லிசனர் ஒரு மெத்தடை வச்சுட்டு பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த ஈவெண்ட் லிசனர் வந்து மேக்ஸிமம் ரியாக்ட் காம்போனன்ட்ல நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம இன்னும் ரியாக்ட் கான்செப்டை படிக்கல. இப்போ ரியாக்ட்லாம் படித்தோம் அப்படின்னா இந்த மாதிரி யூடியூப் மாதிரி நம்ம இன்னொரு வெப்சைட்டும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ யூடியூப்ல எப்படி ஒரே பேஜில் தான் இருக்கு, ஆனால் ஒரு டிஸ்பிளே ஆகிற ஒரு .comல நிறைய பேஜஸ் வருது. youtube.com தான் பேர் அதுக்கு, ஆனால் அதுக்குள்ள நிறைய பேஜஸ். இப்போ நான் ஒரு இதை சர்ச் பண்ணுறேன், இன்னொரு பேஜ் இருக்கு. ஸோ பேஜஸோட கணக்கு லிஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அந்த ஈவெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறது யாரு? இவங்க தான். ஓகேவா? ஸோ இது மேக்ஸிமம் நீங்கள் ரியாக்ட்ல பார்க்கலாம். ஒன்றுமே இல்லைடா, ஜாவா ஸ்கிரிப்டுக்குன்னு ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதுக்குன்னு தனியாக ஈவெண்ட் ஹேண்ட்லர், ஈவெண்ட் லிசனர் மாதிரி உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்குன்னு இஃப் கிளாஸ் அதெல்லாம் உண்டு அப்படி. ஓகேவா? அதை ரிலேட் பண்ணி நீ கொஞ்சம் வந்த அப்படின்னா உன்னோட மெயின் கான்செப்ட் வெப்சைட்டுக்கு நீ எழுதணும் வந்த அப்படின்னா அந்த ஜாவா ஸ்கிரிப்டை சின்டாக்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன். பட் மேக்ஸிமம் டு த பாயிண்ட் இந்த டோம் ப்ராப்பர்ட்டி வச்சு வருது. டோமை ரிலேட் பண்ணி நீ ஒர்க் பண்ணுற அப்படின்னா நீ அங்கே வந்துட்டு ஒரே கான்செப்டே கொஞ்சம் வேற வேற சின்டாக்ஸ் நேம்ல யூஸ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ நேரம் நம்ம ஈவெண்ட்ஸ்ன்னு பார்த்தோம், அப்போ அதையே யூஸ் பண்ணலாமே. அதுவும் இப்போ நீ அதையே வந்து யூடியூப் கால் பண்ணி எடுக்க அப்படின்னா அதுக்கு எடுக்கும். பட் டோம் ப்ராப்பர்ட்டிக்கு வச்சு நீ ஒர்க் பண்ற அப்படின்னா அது எடுக்காது. அப்போ இவங்கள மாதிரி ஒரு சில தனியாக சின்டாக்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க, அதை வச்சு தான் நம்ம பார்ப்போம். இப்போ புரிஞ்சுதா ஈவெண்ட் லிசனர் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி? ஆல்ரெடி பார்த்த கான்செப்ட் தான், பட் அதை வேற சின்டாக்ஸ்ல பார்க்க போறோம். அவ்வளோதான், சின்னதாக ஒரு விஷயம். ரைட் தானே? அதர் தன் தட் ஃபாத்திமா சிக்கிமல் ஓகேவா? எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? சூப்பரா. ரைட். சரி, இப்போ நெக்ஸ்ட் லைன் போகலாம். ஸோ ஆட் ஈவெண்ட் லிசனர் மெத்தடில் அட்டாச்சஸ் அண்ட் ஈவெண்ட் ஹேண்ட்லர் டு ஸ்பெசிஃபைடு. நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க, சரி இது ஒரு மாதிரியான ஒரு டிஃப்ரெண்டான மெத்தட் தான் அந்த மாதிரி. ஸோ தட் மெத்தட் அட்டாச்சஸ் அண்ட் ஈவெண்ட் ஹேண்ட்லர் டு அன் எலமெண்ட் வித்தவுட் ஓவர் ரைட்டிங் எக்ஸிஸ்டிங் ஈவெண்ட் ஹேண்ட்லர். ஸோ ஓவர் ரைட் பண்ணவே பண்ணாது இது. ஓகேவா? அதில் வந்து ஓவர் ரைட் பண்ணும். நம்ம வந்துட்டு ஒரு பீட்டாக வாங்கி கெட் எலமெண்ட் பை ஐடிங்கிறது இங்கே வாங்கி பண்ணுறோம் நம்ம. கரெக்டு தானே? அங்கே அப்படி கிடையாது. ஜஸ்ட்டு நான் எனக்கு ஈவெண்ட் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா அது ஓவர் ரைட் ஆகி கூட போகலாம். ஓகேவா? ஸோ ஓவர் ரைட்க்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் அவ்வளோவா நீங்கள் இங்கே பார்க்க முடியாது. மேபி நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் உள்ள வேணால் பார்க்கலாம். ஸோ பார்க்கலாம் எங்கே ரிலேட் ஆகி வருதுங்கிறத வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ரிலேட் பண்ணி எடுத்து சொல்கிறேன். ஓகேவா? You can add many event handlers to one element. You can add many event handlers of the same types to one element, that is two click element. ஸோ ஒரு சின்ன பட்டனுக்கு நீ 2 தடவை கிளிக் ஈவெண்ட்டை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னத்தை நம்ம வச்சு வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். நீ நல்லா நோட் பண்ணி பார்த்தியா? நம்ம யூடியூப்ல 2 மெத்தட் சொன்னேன். சர்ச்சில் ஒரு எனக்கு பிடிச்சத டைப் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் என்டர் தட்டினாலும் அது காலாக தான் போகுது. இல்லை நான் சர்ச்சுங்கிற அப்படி கர்சரை மூவ் பண்ணி கிளிக் பண்ணாலும் அது காலாக தான் போகுது. அப்போது என்ன நடக்கு? ஒரு ஈவெண்ட் தான், லைக் ஒரு கால் தான் ஆக போகுது. ஸோ ஒரே விஷயத்த எடுக்க போகுது, நம்ம டைப் பண்ண விஷயத்த எடுக்க போகிறோம். அப்போ ஒரு கான்செப்ட் தான். ஆனால் எங்கெல்லாம் நடக்கு? 2 பட்டனுக்கு நடக்கும். ஒன்று கர்சரில் வந்து கிளிக் ஆகிறதுக்கு, இன்னொன்று கீபோர்டில் என்டர்னு தட்டுறதுக்கு. ஸோ இந்த 2 பட்டன் வியூக்கு ஈவெண்ட் ஹேண்டில் ஆகுது. அப்போ என்ன நடக்கு? ஒரே ஈவெண்ட்டே நீ 2 பட்டன் வச்சுக்கலாம். இப்போ அப்படியே மாற்றி சொன்னா ஒரே பட்டனுக்கு 2 ஈவெண்ட்டாகவும் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வாட்ஸ்அப்லலாம் பார்த்தா தெரியும், ஷிஃப்ட் என்டர்னு கொடுத்தோம், லைக் ஏதாவது டைப் பண்ணுறோம் மெசேஜ் அப்படின்னா அது வந்துட்டு என்டர் ஆகாமல் உனக்கு மெசேஜ் சென்டும் ஆகும். அட் டைமில்
அதோட அது ஒரு ஸ்பேஸும் கிரியேட் பண்ணும் ஷிஃப்ட் என்டர் கொடுக்கும்போது. ஸோ அப்போ ஒரு சில விஷயங்களுக்கு 2 ஈவெண்ட்டாக அது ஹேண்டில் ஆகும், சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம். அதுவும் உங்களுக்கு டாஸ்காக கொடுத்துருக்காங்களான்னு தெரியல கோடிங்ல, பார்க்கலாம். ஒரு சின்ன பட்டனுக்கு 2 ஈவெண்ட், 2 டைம் நீ கிளிக் ஈவெண்ட் மாதிரி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். யார் மூலியமா? டோம் மூலியமா நீ எடுத்த அப்படின்னா you can add event listener to any DOM object, not only HTML elements, that is the window object. The add event listener method makes it easier to control how the event reacts to bubbling. ஓகேவா? இது இந்த ஈவெண்ட் லிசனரை வச்சுட்டு உன்னால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண வச்சுக்க முடியும். அண்ட் தென் பப்ளிங் அப்படின்னா எப்படி சொல்லலாம், ஒரு மாதிரி உன்னோட ஈவெண்ட்டை வந்துட்டு நீ டாஸ்க் மாதிரி லிஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, அதே சேம் யூடியூப்கே வரலாம். இப்போ அந்த என்டர் வந்துட்டு ஜஸ்ட் சர்ச்சுக்கு மட்டும்தான் எடுக்குமா அப்படிங்கிற இது அவசியம் கிடையாது, வேற எதுக்குனாலும் எடுக்கும். ஸோ அதுக்கு நீ ஒரு டாஸ்க் மாதிரி ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் தென் ஒரு ஷெட்யூல் போட்டு இந்த பட்டன் இங்கே மாதிரி தான் எடுக்கணும், இந்த ஈவெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டைம்குள்ளே நடக்கணும், அடுத்த டைம்குள்ளே அது மாறணும், அடுத்த வேற ஈவெண்ட்டை ஒர்க் பண்ண வைக்கணும், அந்த மாதிரி அது ஒரு லிஸ்ட் கணக்கில் போட்டு வர்றது தான். ஓகேவா? ஸோ இவ்வளோ இதில் இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஆமாம் இருக்கும். பட் இதெல்லாம் நீங்கள் ரியாக்ட் படித்து ஒரு ஃபார்முக்கு வருவீங்களா, அப்போ தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும், சரி இவ்வளோ இதை யூஸ் பண்ணுறோம், நம்ம ஆன் கிளிக் ஆன் சேஞ்ச் இதெல்லாம் வரும். நான் வேற ஒரு செஷனுக்கு ரியாக்ட் எடுத்துகிட்டு இருக்கேன், அவங்களுக்கு சொன்னால் தெரிஞ்சிருக்கும். பட் நீங்களும் வந்துடுவீங்க கூடிய சீக்கிரம், அப்போ நம்ம பார்க்கலாம். ரைட்டா? ஸோ when using the add event listener method, the JavaScript is separated from the HTML markup for better readability and allows you to add event listener even when you do not control the HTML markup. ஓகேவா? ஸோ இந்த மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணும்போது உன்னோட ஹெச்டிஎம்எல் வந்து செப்பரேட்டடாக வச்சுக்கணும். டோம்னாலே அப்படிதான், நீ கண்டிப்பாக செப்பரேட் பண்ணி தான் எடுக்கணும். ஒரே ஐடியா வச்சுட்டு 2-3 டேகு கொடுத்துட்டு அதை கால் பண்ணி அதுக்கு ஈவெண்ட்டை கொடுத்துட்டு கொலாப்ஸ் அடித்து ஒர்க் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ஸோ தெளிவாக உன்னோட ஐடியை க்ளீனாக மென்ஷன் பண்ணி அந்த ஈவெண்ட்டை கரெக்டாக போஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஓகேவா? அண்ட் யூ கேன் ஈஸிலி ரிமூவ் அன் ஈவெண்ட் லிசனர் பை யூஸிங் ரிமூவ் ஈவெண்ட் லிசனர். நீ யூஸ் பண்ணலான்னாலே அது எடுக்காது தான். பட் யூஸ் பண்ணதை நான் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா இந்த டேகை விச் இந்த வேர்டை வச்சு ரிமூவ் ஈவெண்ட் லிசனருங்கிற சின்டெக்ஸ் யூஸ் பண்ணி நீ ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். ஓகே, எதுவுமே ஒரு எக்ஸாம்பிளே வர மாட்டேங்குதான், வெயிட் பண்ணிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடில் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சரி, ஸோ சின்டெக்ஸ் என்னதான் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் டோம், அதே சேம் கான்செப்ட். ஸோ அந்த டோமை வச்சு என்ன நடக்கும், அதுக்கு முன்னாடி ஒரு சின்டெக்ஸ் எலமெண்ட் டாட். ஸோ இது எலமெண்ட்டுங்கிறத அது டோமாவும் இருக்கலாம். ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு HTML இருக்கலாம். மேக்ஸிமம் டோமில் தான் எழுத போகிறோம், ஏன்னா இங்கெல்லாம் ஈவெண்ட்டோட கான்செப்ட்லாம் HTML டைரெக்டாலாம் யூஸ் பண்ண முடியாது. எலமெண்ட் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர் ஆஃப் ஈவெண்ட் என்ன அப்படிங்கிறத சொன்னோம். அண்ட் தென் அந்த ஈவெண்ட்டை ஒர்க் ஆச்சுன்னா என்ன ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். யூஸ் கேப்சர். இந்த யூஸ் கேப்சருங்கிறது ஒரு ஆப்ஷனல் டைப் மாதிரி வரும். அதாவது இது மேபி இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு ஒரு ஆப்ஷனலாக இந்த சப்ஸ்டியூட்டுக்கு வைப்போம் இந்த கேம்லலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி அது ஒரு தேவைன்னா அட் லாஸ்ட்டாக அது யூஸ் ஆகும். அது என்னங்கிற டெஃபினிஷனில் பார்க்கலாம். ஸோ ஈவன் இட் இஸ் அ ரெக்வயர்டு பேராமீட்டர், இட் கேன் பி டிஃபைன்ட் அஸ் அ ஸ்ட்ரிங் தட் ஸ்பெசிஃபை தட் ஈவெண்ட்ஸ் நேம். என்ன ஈவெண்ட் நடக்க போகுதுங்கிறது நீ அங்கே தான் சொல்லணும். கிளிக் ஆகணுமா, இல்லை வேற எங்கேயாவது போகணுமா, இல்லை அது என்ன அப்படிங்கிற ஈவெண்ட்டை சொல்லணும். ஸோ அது எங்கே போய் அந்த வேல்யூஸை எடுக்கணும் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் சொல்லணும். ஸோ இட் ஆல்சோ ரெக்வயர்ட் பேராமீட்டர். இட்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் இட்ஸ் ரெஸ்பான்ஸ். புரியுதா? ஒரு விஷயத்த எங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும். அப்போ இந்த ஃபங்க்ஷன் இருக்கிற இடத்துல என்ன தெரியுமா செய்வாங்க, இதில் தான் இந்த பேக்கெண்டுக்கு உண்டான கோட், அந்த கால் ஃபங்க்ஷன் காலை எழுதுவாங்க. இங்கே ஜஸ்ட் என்ன கால் பண்ணால் பேக்கெண்டுக்கு போகும், அந்த மாதிரி ஃபங்க்ஷன் காலை இங்கே எழுதுவாங்க. ஓகேவா? விச் ரெஸ்பான்ஸ் டு த ஈவெண்ட். ஓகேவா? சரியா? ஸோ யூஸ் கேப்சர் நான் சொன்ன மாதிரி ஆப்ஷனல் பேராமீட்டர். It is a Boolean type value that specifies whether the event is executed in the bubbling or capturing phase. Its possible values are true and false. When it is set to true, the event handler executes in the capturing phase. When it is set to false, the handler executes in the bubbling phase. Its default value is false. ஸோ தேவைப்பட்டுச்சு விச் இஸ் நான் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு சொல்லுறது நான் சொன்ன போல பப்ளிக்னா ஷெடியூல் பண்ணி வச்சுருப்பாங்க ஈவெண்ட்டை.
ஸோ இந்த ஷெடியூல் முடிஞ்சிட்டு அப்படின்னா அடுத்த டாஸ்க்கு ரிட்டர்ன் ஆகும்போது இந்த யூஸ் கேப்சரில் உள்ள வேல்யூ எடுத்து ஏதாவது பிரிண்ட் பண்ணலாம். ஓகேவா? நான் சொல்கிறதெல்லாம் ஏதோ சின்னதாக ஒரு கற்பனைக்குள்ளே இருந்துக்கோங்க. பிகாஸ் நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தா மட்டும்தான் அது புரியும். பட் நல்ல எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா நீங்கள் ரியாக்ட் பார்த்து அதை வச்சு நீங்கள் அங்கே எழுதும் போது தான் புரியும். ஸோ இது ஒரு அட்வான்ஸ் ஒரு சின்ன லேர்ன் ஆஃப் மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ அதனால் ரொம்ப போட்டு ப்ரெஷர் ஆகிருக்காங்க. ஐயோ தெரியலையே ஒரு மாதிரி இருக்கேன் அப்படின்னு. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதில் நான் உங்களுக்கு கிளியரானு கேட்கேன். நீங்கள் அதில் ஓரளவுக்கு சரி ஈவெண்ட் லிசனர் தான் இதுதான் அப்படிங்கிற ஒரு கெட்டப் கிடைச்சிட்டிங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் ஆஃப் த ஆட் ஈவெண்ட் லிசனர் மெத்தட் கிளிக் த ஃபாலோயிங் பட்டன் டு see the effect. ஸோ கிளிக் பண்ணால் இந்த வார்த்தை வருதுன்னு நினைக்கிறேன். ஐ தாட் அதுதான் நினைக்கிறேன். ஸோ எப்படி நடக்குங்கிறத பார்க்கலாம். பாடியில் வந்துட்டு சேம் எக்ஸாம்பிள் ஆஃப் ஈவெண்ட் லிசனர் 2 பி டேக்ல எழுதியாச்சு. அண்ட் தென் ஒரு பட்டன் கிளிக் மீ. அந்த பட்டனுக்கு என்ன ஐடி செப்பரேட்டடாக ஒரு ஐடி வச்சுருவாங்க, பிடிஎன். ஓகேவா? அண்ட் தென் இன்னொரு பேராகிராஃப் ஐடி, அதுக்கு பேரா. ஸோ அந்த பேரா அந்த பி டேக் வந்து எம்டியாக தான் இருக்குது. நல்லா இதிலே பார்த்துக்கணும். இப்போ நம்ம ஸ்கிரிப்ட் மோடுக்கலாம். சரி, டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ஆஃப் பிடிஎன். நான் எந்த ஐடியை வாங்கியிருக்கேன்? பட்டனோட ஐடியை வாங்கியிருக்கேன். ஓகேப்பா? அந்த பட்டன் எனக்கு என்ன நடக்கணும்? டாட் ஆட் ஈவெண்ட்ல சொன்னேன். ஸோ அங்கே எனக்கு வந்து ஒரு ஈவெண்ட் நடக்கணும் அந்த பட்டனை கிளிக் பண்ணா. ஸோ கிளிக் பண்ணால் நான் இப்போ வார்த்தையில் சொல்லிட்டேன், பட் போட்டுட்டு இன்னும் சொல்லலை. அப்போ டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர் ஆஃப் என்ன ஈவெண்ட் அப்படிங்கிறத இங்கே சொல்லணும். ஸோ கிளிக். நீ இது விஷுவலில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈவெண்ட்ஸ்லாம் வரும் நிறைய. அது நம்மளுக்கே தெரியாத ஈவெண்ட்லாம் அதில் உள்ளே இருக்கும். ஓகேவா? கிளிக்குன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன சொன்ன? ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். அந்த கமாண்ட் போட்டு அந்த ஃபங்க்ஷன் யூஸ் கேப்சர் வந்து தேவைப்பட்டால் தான் போடணும். ஸோ அது வேறு, அது ஃபால்ஸாக தான் வரும். ஓகேவா? யூஸ் கேப்சர் ஏதாவது எக்ஸாம்பிள் வரும்னு நினைக்கிறேன், மேபி. அதை நம்ம பார்ப்போம். சரியா? கமா ஃபன். ஸோ ஃபன்னுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் நேம். ஓகேவா? ஸோ அது கால் ஆகும். இது எங்கே போய் கால் ஆகும்னா நீங்கள் எழுதியிருக்கு, அதுக்கு கீழே எழுதிருக்கு. ஸோ அது நேராக வந்து இங்கே வந்து கால் ஆயிரும். ஸோ ஃபங்க்ஷன் FUN ஃபன் parenthesis curly brace. இதில் நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. திரும்ப டோமில் யாரை கூப்பிட்டுருக்கேன்? இந்த ஐடி ஆஃப் பேராவை கூப்பிட்டுருக்கேன். பேராவை கூப்பிட்டு டாட் இன்னர் HTML. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு விஷயத்த எழுதணும் அப்படின்னா HTML அது டாட் இன்னர் HTML மென்ஷன். இன்னர் HTML கூப்பிட்டு ஈக்குவல்ஸ் டு ஹலோ வேர்ல்டு ப்ளஸ் பிரேக். பிரேக் டேக் புரியுதுல? நெக்ஸ்ட் லைன் போகிறதுக்காண்டி பிரேக் ப்ளஸ் வெல்கம் டு த இன்ஃபோர்மேஷன். நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஏதாவது கோட் எழுதுறோம் அப்படின்னா ப்ளஸ் போட்டு தான் நெக்ஸ்ட் லைன் எழுதுறோம். இப்போ நம்ம பிரேக் கொடுக்கல அப்படின்னா ஹலோ வேர்ல்டுக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்து வெல்கம் டு இன்ஃபோர்மேஷன் எழுதுறோம். இங்கே நான் HTML டேகை டபுள் கோட்ஸ் போட்டு பிரேக்குங்கிற எழுதி ப்ளஸ் வெல்கம் டு இன்ஃபோர்மேஷன். அப்போ இது என்ன ஆகும்னா இந்த பட்டனை கிளிக் ஆச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி ஹலோ வேர்ல்டு வெல்கம் டு இன்ஃபோர்மேஷன் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா? சிம்பிளாக இருக்கா? இது அண்டர்ஸ்டாண்டா உங்களுக்கு? இதில் யாருக்கும் டவுட்ஸ் இல்லை. ஒரு ஈவெண்ட்டை வந்துட்டு நான் ஒரு சின்ன டாஸ்காக மாதிரி எழுதியிருக்கேன். புரியுதா? கிளிக் பண்ணணும் அந்த ஈவெண்ட்டு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் கிளிக் பண்ணா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஓகே தானே? அதர் தான் தட் SQL சோசியலா. ஓகே, சத்தியமா சூப்பர் சூப்பர் சூப்பர். ரைட். ஓகே, இந்த இடத்துல தான் பேக் எண்ட் எப்படி கால் ஆகும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் இருக்கா, இதில் வந்துட்டு ஃபங்க்ஷனுங்கிற ஒரு வேல்யூ ஓப்பன் பண்ணுங்க. இந்த இதுக்குள்ளே லைக் இதில் பேரா சும்மா பிரிண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஆனால் அங்கே பேக்கெண்டில் வந்துட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் கால் வரும், லைக் fetch API அந்த மாதிரி ஒரு இது உண்டு. அதை கூப்பிட்டு அப்புறம் போய் அந்த கால்லாம் நடக்கும். அப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணும் போது தான் அந்த கால்லாம் நடக்கும். அது வேற நம்ம பேக்கெண்ட் கால் நடக்கவே நடக்காது. ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா சிம்பிளாக ஆன் கிளிக். நம்ம வந்து ஆன் கிளிக்னு படித்தோம்னு நினைக்கிறேன் ஈவெண்ட்ஸில். am I correct? ஆன் கிளிக் தானே ஈவெண்ட்ஸில் வந்துட்டு ஆன் கிளிக்னு படித்தோம். சூப்பர். ரைட். அதே கான்செப்ட் தான் இங்கே நடக்கு. ஓகேவா? ஆனால் டாமில் நடக்கிறதுனால எப்படி நடக்கு? ஆட் ஈவெண்ட் லிசனர் என்ன பண்ணணுங்கிறத இங்கே சொல்லிட்டு இதை கிளிக் ஆனால் என்ன நடக்கணுங்கிறத இங்கே சொல்லணும். அங்கே நம்ம சிம்பிளாக ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு ஆன் கிளிக் ஆஃப் அந்த ஃபங்க்ஷன் நேமை கூப்பிட்டுருவோம், அது உள்ளே போய் கால் ஆயிடும். அது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் மாதிரி வச்சுக்கோ, இது வந்து முந்தின வெர்ஷன் மாதிரி வச்சுக்கோ. ஓகேவா? ஆனால் நம்ம கோடில் வந்துட்டு இந்த கான்செப்ட் இருக்குல்ல, இது யூஸ் பண்ணுறது ரொம்ப ரேர் தான். ஓகேவா? ஏன்னா அது ஆன் கிளிக்கோட அதோட ஃபங்க்ஷனாலிட்டி கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். இது எந்த பட்சத்தில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டான ஒரு விஷயம், சில டைம் ஒரு 4 to 5 ஈவெண்ட் ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் தான் இது தேவைப்படும்.
ஓகேவா? ஸோ 4 to 5 ஈவெண்ட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்ன அப்படிலாம் வெப்சைட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் யூடியூப்லாம் வராது அந்த கணக்கில். ஆனால் ஒரு காய்கறி கடை லிஸ்ட்டு, லைக் இப்போ என்கிட்ட வந்து நான் இப்போ ஒரு ஓனர்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு மார்க்கெட் ஷாப் ஓனர். என்னோட கடையில் வந்துட்டு என்னென்ன லிஸ்ட்லாம் வருது, ஃபார் எக்ஸாம்பிள் வெங்காயம், தக்காளி, இந்த மாதிரி லிஸ்ட்டெல்லாம் வந்துட்டு எனக்கு வெப்சைட்டில் காமிக்கணும்னு வைங்க. அப்போ நான் சர்ச் பண்ணால் ஒவ்வொருத்தர் பேரை போட்டு நான் தெளிவாக எடுக்கணும். ஓகேவா? அதில் வந்துட்டு நிறைய பட்டன்ஸ் வரும். நான் அதோட வெப்சைட் பார்த்துருக்கேன் முன்னே, பட் உங்களுக்கு அது காமிக்க முடியாது. அந்த அந்த மாதிரி கான்செப்ட் வரும்போது நிறைய பட்டன்ஸ், நிறைய ஈவெண்ட் ஹேண்டல்ஸ்க்கு வரும். அங்கே தேவைப்படும் இந்த மாதிரி கான்செப்ட்லாம். ஓகேவா? சரி. Okay, add event listener to an element. Just example, the uses the handle listener event listener method to attack click event to a button. So try it கொடுத்தா hello worldங்கிற அலர்ட் வருது. உங்களுக்கு இப்போமே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க க்ளீனாக என்ன நடக்கும். இதில் வந்துட்டு ஒரே லைன் கோட்னால நீட்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபங்க்ஷனை அதுலேயே எப்படி எழுதியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் document.get element by id, இந்த பட்டனோட ஐடியா வாங்கிட்டு நீ எங்கே ஈவெண்ட் நடக்கணுங்கிற ஐடியா வாங்கணும். புரியுதா? டைப் பண்ணுற ஐடியா வாங்கிடக்கூடாது. ஸோ போன இதுலேயே வந்துட்டு நல்லா பார்த்துருப்ப 2 ஐடி இருக்குது, பேரா ஒன்று இருக்குது, பட்டன் இருக்குது. பட்டனை தான் நீ கிளிக் பண்ண போகிற. அப்போ அதுக்கு தான் ஆட் ஈவெண்ட் லிசனர் எழுதணும். அதுக்குண்டான ஐடி பட்டன். நீ பீடாக்கு வாங்கிட்டு ஆட் ஈவெண்ட் லிசனர் எடுத்தால் எடுக்குமான்னு கேட்டால் எடுக்கும். பட் நீ பீடாக எம்டியாக வச்சுருக்க, அப்போ அதில் வேல்யூவே இருக்காது. அப்போ போய் நீ இந்த ஈவெண்ட் லிசனர் எடுத்தனா பிரச்சனை இல்லை. இன்கேஸ் நீ பீடாக ஏதோ நீ எழுதியிருக்க அப்படின்னா அது ஈவெண்ட் லிசனர் ஆகும். ஆனால் அது பட்டன் மாதிரி ஃபீல் ஆகாது நம்ம பார்க்குற இதுக்கு. நீயே யோசிச்சு பாரு, ஏதோ ஒரு வெப்சைட்டில் யூடியூப் மாதிரி வெப்சைட்டில் போயிட்டு பட்டன் கிளிக் ஆகாமல் ஏதோ டெக்ஸ்ட்டை கிளிக் ஆனால் ஒர்க் நடக்கணும். அது எப்படி இருக்கும்? அது லிங்காக தான் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். கரெக்டாக? ஸோ அது எங்கே கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தடும் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஓகே, இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதே பட்டனை வாங்கிட்டு ஆட் ஈவெண்ட் லிசனர் என்ன பண்ணணுங்கிறத கிளிக்குன்னு டபுள் கொடுத்து ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்காங்க. பட் தனியாக இல்லை, டேரெக்டாக பேரந்திஸ் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பேரந்திஸ் பண்ணி கேர்லி ப்ராசஸ் ஓப்பன் பண்ணி அங்கேயே எழுதிட்டாங்க. அலர்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு ஒரு லைன் நல்லா அது அங்கேயே எழுதிட்டாங்க. நீங்கள் இன்னும் 2 to 3 லைன்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா இங்கே எழுதக்கூடாது. பிகாஸ் அது ஒரு சில வெர்ஷனில் எடுத்துக்கும், ஒரு சில வெர்ஷனில் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கணும், 2 to 3 லைன்ஸ் வந்திருக்கு அப்படின்னா தனியாக ஒரு பேஜில் லைக் இதுக்கு கீழே வந்துட்டு ஃபங்க்ஷன் என்ன பேரோ அதை வச்சு எழுதணும். ஓகேவா? ஸோ இந்த கோட் புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அனதர் எக்ஸாம்பிள் யூஸிங் ஃபங்க்ஷன். யா அதே இதை தான், பட் தனியாக எழுதியிருக்காங்க ஒரு 1 லைன் கோடுனால. ஸோ மை ஃபங்க்ஷனுங்கிறத கூப்பிட்டுருக்காங்க. அதில் இங்கே ஃபங்க்ஷன் மை ஃபங்க்ஷன் அலர்ட். ஸோ இப்படியும் எழுதுதான், பட் சிங்கிள் லைன் கோடுக்கு இது சூட் ஆகும். அந்த மாதிரி 2 to 3 லைன்ஸ் போயிட்ட அப்படின்னாலே உனக்கு வந்துட்டு குழப்பிடும். அதனால நீ தனியாக எழுதுனா ஒரு சில வெர்ஷன் விஷுவல் வந்து எடுக்காது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்த்தோம் அப்படின்னா ஆட் மெனி ஈவெண்ட் பிளஸ் ஹேண்ட்லர்ஸ் டு த சேம் எலமெண்ட். ஓகேவா? ஸோ நிறைய ஈவெண்ட்டை ஒரே மெத்தடில் கொடுத்துருக்காங்க. எப்படிங்கிறத பார்க்கலாம். பட்டன் அப்படின்னா ஹலோ வேர்ல்டுங்கிறது வருது. அண்ட் தென் ஃபங்க்ஷன் வாஸ் ஆல்சோ எக்ஸிக்யூட்டர் அப்படிங்கிறது வருது. இதுக்கு என்ன நடந்திருக்கும்? ரைட், பட்டனுக்கு அதே மாதிரி ஒரு ஐடி வச்சுருக்கேன், மை பிடிஎன் ட்ரை இட். ஓகே, இப்போ ஸ்கிரிப்டுக்குள்ளே எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு document.get element by id மை பட்டன். மை பட்டனோட ஃபங்க்ஷனை நீ எக்ஸுக்கு அசைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அந்த ஐடியோட வாங்கி டாம் மூலியமாக வாங்கி எக்ஸுக்கு அசைன் பண்ணிட்டேன். ஓகேவா? அப்போ எக்ஸ் டாட் நீ ஆட் ஈவெண்ட் லிஸ்டர்னால எழுதிக்கலாம். document.get element by id மை பட்டன் டாட் ஆட் ஈவெண்ட் லிஸ்டர் அப்படிங்கிற எழுதுறது தேவையில்லை. ஓகேவா? ரைட். ஸோ எக்ஸ் டாட் ஈவெண்ட் லிஸ்டர் கிளிக் மை ஃபங்க்ஷன். இப்போ இன்னொரு ஃபங்க்ஷனை கூப்பிட்டுருக்கேன். அந்த ஃபங்க்ஷன் வந்து அலர்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு வச்சுருக்கேன். சேம் அடுத்த டைம் திரும்ப நீ கிளிக் பண்ணுற, அதாவது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அவர் லாங்குவேஜஸ் எனிதிங் எல்ஸ் ப்ரோக்ராமிங் கம்ஸ் அண்டர் வாட்டர் ஃபால்ஸ். ஸோ 1 by 1 அப்படி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிளிக்கில் மை ஃபங்க்ஷன் காணும், ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆகும். அப்படி ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணனா ஹலோ வேர்ல்டு வரும். அப்புறம் ஓகே கொடுத்துட்டு அப்படின்னா திரும்ப கிளிக் பண்ணணும் சம் அதர் ஃபங்க்ஷன். இந்த திஸ் ஃபங்க்ஷன் வாஸ் ஆல்சோ எக்ஸிக்யூட்டட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் 2ஆவது டைம் கிளிக் பண்ணவும் நடக்கும். அப்புறம் திரும்ப 3ஆவது டைம் கிளிக் பண்ணேன்னா ஹலோ வேர்ல்டு தான் வரும். ஏன்னா ரெஃப்ரெஷ் ஆயிடும். நீ ஒரு பட்டனுக்கு 2 ஈவெண்ட் டாஸ்க் பண்ணியிருக்க அப்படின்னா 2 மட்டும்தான் நடக்கும். ஸோ அப்போ நீங்கள் மல்டிபிளாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற மெத்தடில் சொன்னேன். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? ஸோ இது நீங்கள் கேட்கலாம் எது ஃபஸ்ட்டு வரும்னு கேட்டால் நம்மளோட கான்செப்ட் வாட்டர் ஃபால்ஸ் படி அதுதான் ஃபஸ்ட்டு வரும். ரைட்டா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் நம்ம ஃபஸ்ட்டே எடுத்தோன்னே நம்ம அதை பார்த்தோம். ஓகேவா? அந்த எக்ஸாம்பிள் எடுத்து ஒன்ஸ் மோர் ட்ரையல் அவுட் பண்ணிடலாம்.
ரைட்டா? சரி, இது புரிஞ்சதுல யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா இதுல? ரைட், ஓகே, சூப்பர். You can add events of different types to the same element. சரி, என்ன நடக்குது? ஓகே, நம்ம ஈவெண்ட்ஸ்னு வரும்போது நிறைய ஈவெண்ட் இருக்குன்னு சொன்னேன். அப்போ ஒரு பட்டனுக்கு டிஃப்ரெண்ட் வேரியட் டைப்ஸில் ஈவெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணலாம். எப்படின்னா, நான் இப்போ கிளிக்கு தான் நம்ம ரெண்டுமே வச்சோம் கரெக்டாக. இப்போ கிளிக் இல்லாமல் வேறு என்னெல்லாம் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இதை வச்சுருக்காங்க. ஸோ சேம் அதே மாதிரி மை பிடிஎன் அண்ட் பி டேக்ல டெமோ அப்படிங்கிறது இன்னொன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம என்ன ஈவெண்ட்டை கிளிக் பண்ணியிருக்கோங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன வார்த்தையாக காமிக்கிற மாதிரி. ரைட்டா? X tends to document.get element by id btn. Okay, btn வாங்கியாச்சு. and x dot add event listener mouse over னா என்ன? அந்த பட்டனுக்கு மேல நீ வச்ச அப்படின்னா ஓவர், அந்த பட்டனை விட்டு வெளியே வந்தனா மவுஸ் அவுட், கிளிக் ஆனா கிளிக். அப்போ 3 ஈவெண்ட் எழுதிருக்கு, 3க்குமே ஒரு ஃபங்க்ஷன். அது பேர் வந்துட்டு மை ஃபங்க்ஷன், மை செகண்ட் ஃபங்க்ஷன், மை தேர்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா? என்ன நடக்கணும் அப்படின்னா, மவுஸ் ஓவர் பண்ண அப்படின்னா அதோட வேர்டு வந்துட்டு உனக்கு மவுஸ் ஓவர் அப்படின்னு வரணும். கிளிக் பண்ணேன்னா கிளிக்குன்னு வரும். வெளியே வந்துட்டீங்கன்னா மவுஸ் அவுட் அப்படின்னு வரும். அவ்வளோதான், சிம்பிள். இது எப்படி நடக்கும் அப்படின்னா, இந்த பீட்டாக நீ கால் பண்ணி டாட் இன்னர் HTML பிரிண்ட் பண்ணுவேன். ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கோ. ப்ளஸ் ஈக்குவல்ஸ் டு ஒன்று. ஏன் அப்படின்னா, ஒன்ஸ் நீ ஈக்குவல்ஸ் டு போட்ட அப்படின்னா ஒரு டைம் தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம போன ஈவெண்ட்ல பார்த்தேன் அப்படின்னா, நான் என்ன சொன்னேன்? வாட்டர் ஃபால்ஸ் படி இந்த இது கிளிக் ஆகி வந்துட்டு அடுத்தது கிளிக் ஆகி வரும் அப்படின்னு சொன்னேன். அப்போ மொத்தமாகவே ஒரு ரவுண்டு தான் நடந்திருக்கு, திரும்ப நடக்கல. கரெக்டா? இது ஜஸ்ட் அலர்ட் மெசேஜ்னால. பட் டெக்ஸ்ட்னால திரும்ப திரும்ப வரணும். இப்போ பாரு, மவுஸ் ஓவர் கிளிக்டு அண்ட் மவுஸ் அவுட், திரும்ப மவுஸ் ஓவர் கிளிக்டு, அந்த திரும்ப நடக்குது. அது எப்படி நடக்கும் அப்படின்னா, நீ திரும்ப மவுஸை கொண்டு போனா அப்படின்னு நடக்கும். அப்போ பேஜ் வந்து ரிஃப்ரெஷ் ஆகாம ஒரே ஸ்டான்ஸால் நடக்கும். அப்போ ப்ளஸ் ஈக்குவல்ஸ்னு போட்டா அப்படின்னா அது இன்பைண்டாக வரும். அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கிற மெசேஜையும் அக்செப்ட் பண்ணிட்டு வரும். நெக்ஸ்ட் நான் திரும்பவும் வரும்போது, திரும்ப ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது இருக்கிற ஃபர்ஸ்ட் மவுஸ் ஓவர்டுங்கிற மெசேஜை அழிச்சிட்டு திரும்ப மவுஸ் ஓவர்டுன்னு வராது. ஆல்ரெடி இருக்கிறத மேலே பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கு கீழே வந்துட்டு திரும்ப மவுஸ் ஓவர்னு வரும். நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். மவுஸ் ஓவர்னு ஃபர்ஸ்டே வந்துட்டு திரும்ப நான் மவுஸ் ஓவர் பண்ணும்போது இதை அழிச்சிட்டு இதுக்கு மேலே இது வந்து எழுதலை, இதுக்கு கீழேயே தான் எழுதியிருக்கு. அப்போ கிளிக்கு கீழே இன்னொரு கிளிக்கு வரும், மவுஸ் அவுட் கீழே மவுஸ் அவுட்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் புரியுன்னு நினைக்கிறேன். சிம்பிள், ஈஸி, ஒரு 3 மெத்தட். இது வேணா நம்ம ஆன் ஸ்பாட்ல பார்ப்போம். சரியா? சரி, டவுட்ஸ்னா கேட்டுருங்க, நான் நெக்ஸ்ட் ஸ்லைட் போகிறேன். ஓகேவா? அட் லாஸ்ட் ஆஃப் ரிமூவ் ஈவென்ட் லிசனர் which removes event handlers that have been attached with the add event listener. இதெல்லாம் வந்து பெரிய கான்செப்ட் கிடையாது, இந்த மெத்தடை போட்டு எழுதணுமா அப்படிங்கிறது. பட் மேபி நீங்கள் ஒரு 600 லைன்ஸ் கோட் எழுதும் போது உங்களுக்கு ப்ரெஷராக இருக்கும்போது இந்த வார்த்தையை எடுத்து பண்ணுவாங்க. ரைட். ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மவுஸை ஓவர் பண்ணும்போதுலாம் கீழே வந்துட்டு ஒரு வேல்யூ வருது, தெரியுதா? அதை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த வேல்யூ வந்து திரும்ப ஜென்ரேட் ஆகலை. நல்லா திரும்ப பாரு அவுட்புட்டை. ஆரோ வந்துட்டு அந்த வேர்ட்ஸ் மேலே போகும்போதுலாம் ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது ரேண்டமாக. ஓகேவா? அது என்ன நம்பர்னு தெரியல, பட் ரிமூவ் கொடுத்துட்டேன் அப்படின்னா நம்பர் ஸ்டாப் ஆயிடுது. திரும்ப நான் கர்சரை மூவ் பண்ணும்போது அந்த நம்பர் ஜென்ரேட் ஆகலை. ஸோ அப்போ அந்த நம்பர் என்னவா ஜென்ரேட் ஆகுதுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கரெக்டா? ரைட். ஸோ டிவ்வில் வந்துட்டு ஒரு பி டேக்ல எல்லாம் எழுதியிருக்கேன். அந்த டிவ்வை ஐடின்னு கூப்பிட்ருக்கேன், மை டிவ்னு கூப்பிட்ருக்கேன். அண்ட் தென் பட்டனுக்கு வந்துட்டு மை பிடிஎன்னு கூப்பிட்ருக்கேன். அப்போ அந்த பட்டனை நான் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா ரிமூவ் ஹேண்டிலர் அப்படிங்கிறத நிற்கேன். இந்த டிவ்வெல்லாம் போக இன்னொரு பீடாக்ல டெமோன்னு வச்சுருக்கேன். அப்போ இங்கே 3 ஐடி இருக்கு, மை டிவ், மை பிடிஎன் விச் இஸ் பட்டனுக்கு, அண்ட் பேராகிராஃப் டேக்கு டெமோ அப்படிங்கிறது. இப்போ நான் மை டிவ்வை என்னவா சொல்லியிருக்கேன் அப்படின்னா மவுஸ் மூவ், அதாவது மவுஸை மூவ் பண்ண அப்படின்னா லைக் இப்படி 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 மூவ் பண்ண அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணு சொல்லியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனை என்ன பண்ணியிருக்கேன்? மேத் டாட் ரேண்டம் அப்படிங்கிறத கால் பண்ணியிருக்கேன். இந்த மேத் டாட் ரேண்டம் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? எனி ஒன்? எஸ், சூப்பர். எங்க பார்த்தோம் அந்த மேத் டாட் ரேண்டம்? சின்ன சின்ன ரிப்ளை. உங்களுக்கு ஞாபகம் இருந்தா சூப்பர். ஸ்டோன் பேப்பர் கான்செப்ட். சூப்பர் ஃபாத்திமா ஃபசிலா, சூப்பர்டா சூப்பர். ஸ்டோன் பேப்பர்ஸ் அந்த கேம்ல தான். அப்போ அதுல என்ன ஆச்சு? நம்ம ரேண்டமா வேல்யூ ஜென்ரேட் ஆகும். நான் அங்கேயே சொல்லியிருந்தேன், ஜஸ்ட் மேத் டாட் ரேண்டம் நீ எப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னா அது என்னவாகும்?
0. ஏதாவது நம்பர் ஜென்ரேட் பண்ணிகிட்டே ரீகால் ஆகிட்டே இருக்கும் கரெக்டாக. ஸோ அதுதான் எப்போ நடக்கும், மவுஸ் மூவ் ஆனால் நல்லா நோட் பண்ணினா தெரியும். இந்த அவுட்புட்டில் இப்படி மூவ் ஆச்சுன்னா அந்த நம்பர் இங்கே ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கு. அப்போ இந்த நம்பர் எங்கே ஜென்ரேட் ஆகி பிரிண்ட் ஆகுது அப்படின்னா இந்த டெமோவை நீ கூப்பிட்டுருக்க, விச் இஸ் இந்த பி டேகை கூப்பிட்டுருக்கனால அந்த நம்பர் வந்து இந்த பி டேக்ல வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே ரைட். நெக்ஸ்ட் கால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரிமூவ் ஃபங்க்ஷனை கூப்பிட்டுருக்கேன். ஓகேவா, அதே மை ஃபங்க்ஷனில் தான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபங்க்ஷன் ரிமூவ் ஹேண்டலர் டாக்குமெண்ட் ஆர் கெட் எலமெண்ட் மை div டாட் ரிமூவ் ஈவன் லிசனர் மவுஸ் மூவ் மை ஃபங்க்ஷன். அதாவது சேம் இங்கே நான் வந்துட்டு ஆன் கிளிக்ல டைரக்டாக ஒரு ஃபங்க்ஷனை கூப்பிட்டுருக்கேன். இங்கே நீ நல்லா நோட் பண்ணி வந்துக்கலாம், இன்னொரு ஈவெண்ட்டு டாஸ்க் பண்ணியிருக்கேன் விச் இஸ் இந்த ஆன் கிளிக். நம்ம ஆல்ரெடி படித்த ஜாவா ஸ்கிரிப்ட் கிளிக். இந்த கிளிக்கை நீங்கள் எங்கே எழுதியிருக்கோம், பட்டனுக்கு நேராக HTML கிட்ட நம்ம எழுதியிருக்கோம் இந்த ஈவெண்ட். அப்போது இந்த ஈவெண்ட் யாருக்கு எங்கே சொந்தமானது, HTML டேக்கு சொந்தமானது. அப்போ இந்த ஈவெண்ட் யாருக்கு சொந்தமானது, ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கிற டோமுக்கு சொந்தமானது. ஓகேவா, ஸோ ரெண்டையும் போட்டு குழப்பிக்கூடாது. ஸோ இதில் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா மை டிவை திரும்ப கூப்பிட்டு அதை மவுஸ் மூவ் பண்ணும்போது மை ஃபங்க்ஷனை திரும்ப கால் பண்ணியிருக்கேன். மை ஃபங்க்ஷன் என்ன, அதே தான், ஒரே ஃபங்க்ஷன் தான், மேத் டாட் ரேண்டமாக தான் கால் பண்ணுது. பட் அந்த மேத் டாட் ரேண்டமை நான் என்னன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கேன், ரிமூவ் ஈவெண்ட் நாட் ஆட், ரிமூவ் ஈவெண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ நான் ஒன்ஸ் இந்த பட்டனை இந்த இடத்துல ரிமூவ் இருக்கா அந்த பட்டன், இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆயிரும், இந்த ஈவெண்ட்டு ஸ்டாப் ஆயிரும். அதுக்கு முன்னாடி வர இந்த ஈவெண்ட் ஓடிட்டு தான் இருக்கும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் படி ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன வச்சிருக்கேன், ஆட் தான் பண்ணியிருக்கேன். ஈவெண்ட்டை என்ன ஆட் பண்ணியிருக்கேன், மவுஸ் மூவ் பண்ணா எனக்கு வந்து மேத் டாட் ரேண்டம் விச் இஸ் ஏதாவது நம்பர் ஜென்ரேட் பண்ணிட்டு எடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அட் லாஸ்ட்டாக நான் பட்டனை கிளிக் பண்ண பட்சத்தில் விச் இஸ் ஆன் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ரிமூவ் பண்ணிடு. அப்போ அது என்ன ஆயிரும், லாஸ்ட்டாக வந்து இப்படி ஓடிட்டு இருக்கவும் நீ ரிமூவ் லாஸ்ட்டாக என்ன நம்பரில் ரிமூவ் கொடுக்கியோ அதோடய ஸ்டாப் ஆகி நின்றும், வேறு நம்பர் ஜென்ரேட் ஆகும். ஓகேவா, இந்த எக்ஸாம்பிள் புரியுதா, யாருக்கும் டவுட் இருக்கா இந்த எக்ஸாம்பிளில்? சூப்பர் தானே, இது பிரச்சனை இல்லைல்ல. சரி, நெக்ஸ்ட் லெட் அஸ் see some எக்ஸாம்பிள். ஸோ நம்ம இப்போ பார்த்த ஒரு சின்ன டெமோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, ஒரு ஈவெண்ட் ஹேண்டில் 2 கிளிக் வச்சு அந்த கான்செப்ட் பார்ப்போம். ப்ளஸ் இந்த எக்ஸாம்பிளையும் பார்த்துருமே, இந்த ரேண்டமாக ஜென்ரேட் ஆகுதுல்ல, இதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்தோம். இல்லை இதே டைரெக்டாக பார்த்துடலாம். ஓகேவா, ஸோ எதுக்கு போட்டுலாம் ஓகே தானே, இல்லை வேற எக்ஸாம்பிள் பார்க்கணுமா, இதே ஃபஸ்ட்டு பார்க்கலாமா இல்லை வேற எதுவும் ஃபஸ்ட்டு பார்க்கணுமா, உங்கள் சாய்ஸ். எனி ஒன்? இதே ஓகேவா, சரி ரைட் ஓகே. ஸோ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, சேம் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துட்டு ஒரு புது ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கலாம், which is add event designer. அதில் index.html பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இது என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இது ஒரு சின்ன கான்செப்ட் தான். ஓகேவா, லேர்ன் பண்ணிட்டா சின்னதாக தான் இருக்கும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் சும்மா ஜாவா ஸ்கிரிப்ட் பண்ணிடுறது. ஓகேவா, இதில் அவங்க வந்துட்டு ஒரு டிவ்வை க்ரியேட் பண்ண, அதுக்கு டிவ்னு கால் பண்ணாங்க ஐடியை. ஸோ நம்மளும் அதே மாதிரி ஐடி டிவ்னு மட்டும் வச்சுக்கலாம். ஓகேவா, இந்த டிவ்க்குள்ளே நான் யாரெல்லாம் வைக்க போகிறேன் அப்படின்னா ஒரு பீடேக். அவங்க வந்துட்டு நிறைய கோடு மாதிரி வச்சுருந்தாங்க, நம்மளும் ஏதாவது வேர்ட்ஸ் எடுத்து போடும்.
இந்த வேர்ட்ஸை ஃபுல்லாக அப்படி காப்பி பண்ணி நம்ம பி டேக்கில் சும்மா ஜென்ரேட் பண்ணிடுவோம். ஓகேவா? சரி. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பட்டன். இந்த பட்டனுக்கு வந்துட்டு ரிமூவ் பேர் வைப்பாங்க. இதில் ஒரு ஐடி இஸ் பிடிஎன். அண்ட் தென் இதில் ஆன் கிளிக். ஸோ இங்கேயும் ஈவெண்ட்டை நீ வைக்கலாம், டாம்லேயும் ஈவெண்ட் வைக்கலாம். ஸோ அட் அ டைமில் 2 காலும் நடக்குது. கரெக்டாக? அப்போது HTML நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் வந்துட்டு நார்மலாக நம்ம பார்த்து ஜாவாஸ்கிரிப்ட் ஈவெண்ட்ஸ் தான். ஓகேவா? டாமுக்குன்னு பார்த்தது என்னது? ஈவெண்ட் லிசனர். ஸோ ரெண்டுத்துக்கும் பேர் வந்து என்ன? அது ஜஸ்ட் ஈவெண்ட்ஸ், இது ஈவெண்ட் லிசனர். ஓகேவா? ஸோ குழப்பிக்க கூடாது. ரைட்டா? ரைட். சரி, இதுக்கெல்லாம் அந்த டிவ்வுக்கு கீழே பிரிண்ட் ஆகிறதுக்கு ஒரு பி டேக்ல எம்டி பி டேக், பட் அது ஐடி வந்துட்டு டெமோ அவங்க தானே வச்சுருந்தாங்க. ரைட். ஸோ பாடி இருக்கிற HTML டேக்ஸ். ஓகே. ஸோ இப்போ ஸ்கிரிப்ட் டேக் எழுதலாம். டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. யாரை கால் பண்ணலாம் அந்த எலமெண்ட்ல? டிவ்வை கூப்பிட்டேன். ஸோ ஜஸ்ட் டிவ்வை கால் பண்ணி சாரி டிவ்வை கூப்பிட்டு அதுக்கு ஆட் ஈவெண்ட் லிசனர். என்ன இதில் நான் ப்ராக்கெட் போட்டோன்னே வந்துட்டு பாரு, டைப் ஆஃப் HTML எலமெண்ட் ஈவெண்ட் மேம் லிசனர். திஸ் HTML எலமெண்ட் ஈவெண்ட்டை ஃபர்ஸ்ட் டாஸ்க் பண்ணும். அது அந்த ஈவெண்ட் என்னெல்லாம் இருக்கு பாரு, UI ஈவெண்ட், அனிமேஷன் ஈவெண்ட், மவுஸ் ஈவெண்ட், இன்புட் ஈவெண்ட், ஃபோக்கஸ் ஈவெண்ட். என்ன ஈவெண்ட்டுக்கே எப்படி எழுதியிருக்காங்க பாரு நிறைய. ஸோ அப்படி நிறைய மெத்தடில் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா சிம்பிளாக பார்த்தா என்ன, ஸ்ட்ரிங் லிசனர், ஈவெண்ட் லிசனர் ஆர் ஈவெண்ட் லிசனர் ஆப்ஜெக்ட், ஆப்ஷன் பூலியன். அந்த பூலியன்னா என்னது? நம்ம யூஸ் கேப்சர் பார்த்தோம்ல, அதுதான். ஸோ நம்ம இதுவரை பார்த்ததுல யூஸ் கேப்சர் பற்றி எதுவும் வரலை. அது மேக்ஸிமம் தேவைப்படாது, அதனால உங்கள் எக்ஸாம்பிள் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். மேபி நான் வேணால் ரெஃபர் பண்ணிட்டு தனியாக வேணால் எடுக்கிறேன். ஓகேவா? ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணி. சரி, இதில் வந்துட்டு என்ன கொடுக்க போகிறோம்? ஸோ நான் டபுள் கோட்ஸ் கொடுத்தோன்னே பார்த்தியா எத்தனை ஈவெண்ட்ஸ் இருக்குன்னு? நம்மளுக்கே தெரியாத ஈவெண்ட் நிறையவே இருக்கும். இதில் நம்மளுக்கு தேவை ஜஸ்ட் கிளிக் தான். ஸோ கிளிக் பண்ணால், கிளிக் இல்லை, மவுஸ் மூவ். சாரி, மவுஸ் மூவ் பண்ணால் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணும், விச் இஸ் அதுக்கு பேர் வந்துட்டு ரேண்டம்னு இருக்கும். அப்புறம் அதுக்கு கீழே ஃபங்க்ஷன் ரேண்டம் அப்படிங்கிற கால் பண்ணி அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. இதில் யாரை வாங்குவேன்? இந்த டெமோவை வாங்குவேன். விச் இஸ் டெமோ டாட் இன்னர் HTML என்ன பிரிண்ட் பண்ண போகிறேன்? மேக் டாட் ரேண்டம். யாராவது C++ இதில் யாரும் லைக் எனக்கு தெரியும், இதில் நான் பேசிக்ஸ் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி யாரும் இருக்கீங்களா? ஜாவாவும் சரி, ஜாவா C++ வந்து 3ல் ஏதாவது எனிஒன் யாரும் அப்படி இருக்கீங்களா? ஃபசில சூப்பர் சீக்கிரமாக இருக்கீங்களா? தர்ஷனா ஓகே, ஒரு 4 பேருமே தெரியுமா? சரி, சூப்பர். அதில் நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருக்கீங்களா? நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த புதுசாக பண்ண போகிறோம், லைக் இந்த மாதிரி மேக்ஸ் ரிலேட்டடாக அதை பண்ண போகிறோம் அப்படின்னா அதை வந்து டாப்பில் வந்து இம்போர்ட் பண்ணணும், தெரியுமா? ஞாபகம் இருக்கா? அப்படி யாருக்கா ஞாபகம் இருக்கா? இம்போர்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி பண்ணுவோம். யா, ஓகே. ஸோ அந்த மெத்தட் வந்து இங்கே முன்னாடி ஜாவாஸ்கிரிப்டில் இருந்துச்சு, பட் ரியாக்டில் அது இப்போ இருக்குது. ரியாக்டில் நீங்கள் இம்போர்ட் பண்ணி தான் முன்னாடி இப்போ நம்ம அந்த மேத்தை வந்துட்டு நான் டேரெக்டாக யூஸ் பண்ணிடுவேன், ஏன்னா அது பில்டின் மெத்தட் ஜாவாஸ்கிரிப்ட்னால டேரெக்டாக கால் ஆகிடும். பட் நீங்கள் இதே மேக்ஸ் மெத்தடை அங்கே சீலியே இங்கே பண்ணுறோம் அப்படின்னா இங்கே டாப்பில் வந்துட்டு இம்போர்ட்னு எழுதணும். இம்போர்ட் நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும், அப்போ தான் அது ரிலேட் பண்ணும். இங்கேயும் இப்படி இருந்துச்சு, பட் இதெல்லாம் அப்படி சுருக்கிட்டேன். அதனால தான் இந்த TCS நீங்கள் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் போவீங்களே, TCS இந்த மாதிரிலாம், அவங்களுக்கு போகும்போதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா அதில் வந்துட்டு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க, கோடிங் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கோடை எழுதுங்க. C இருக்கும், C++ இருக்கும், பைத்தான் இருக்கும், ஜாவாஸ்கிரிப்டும் இருக்கும். அதில் நான் மேக்ஸிமம் சூஸ் பண்ண ஜாவாஸ்கிரிப்டில் தான் எழுதுவேன். ஏன்னா ஜாவாஸ்கிரிப்ட் கோடு வந்துட்டு நம்ம வெப்சைட்டுக்கு நம்ம நிறைய இப்போ படித்ததுலேயே வச்சுட்டு நீங்கள் நிறைய தெரியுமே, கிட்டத்தட்ட அது நீட்டாக க்ளீனாக ஒரு ஈக்குவலைசபிளாக இந்த மாதிரிலாம் தனியாக இம்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஈஸியாக இருக்கும். மேபி இவ்வளோ தூரம் நீங்கள் படித்ததில் உங்களுக்கு எப்படி ப்ரிஃபர் ஆச்சுன்னு தெரியல, பட் எனக்கு ஜாவாஸ்கிரிப்ட் ரொம்ப ரிலேட் ஆச்சுன்னு சொல்லுவேன். மேபி நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுதான் ஜஸ்ட்டு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான். ஓகேவா? சரி,
ஸோ இப்போ ஆன் கிளிக் நடக்கும் கரெக்டா. இந்த இடத்துல சாரி ஃபர்ஸ்ட் நம்ம அவுட்புட்ல பார்ப்போம் எவ்வளவு தூரம் வந்திருக்குன்னு. யா ஓகே, நான் அந்த டெக்ஸ்ட் மேலே போகும்போது நம்மளுக்கு ரேண்டமாக நம்பரு கிடுக்கிடுன்னு ஜென்ரேட் ஆகுது இதுதான். ஸோ இதை நான் ரிமூவ்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா அது ஸ்டாப் ஆகணும். ஸோ அப்போ ரிமூவ்க்கு ஒரு ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் எழுதுறேன், விச் இஸ் ஆன் கிளிக். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எழுதிடும். ஃபங்க்ஷன் ரிமூவ் ஈவெண்ட் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. எந்த ஐடியில் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் இப்போ சொல்லுங்களேன், எந்த ஐடியில் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஒரு சின்ன சின்ன கெஸ்டில் இந்த இடத்துல நான் யாரை போடணும், யாரை மென்ஷன் பண்ணணும்? எனி ஒன்? மவுஸ் ஓவர். ஓகே, நான் என்ன ஈவெண்ட்னு கேட்கல. இப்போ நான் வந்துட்டு இந்த இடத்துல ஆன் கிளிக்கை கூப்பிட்றேன் ஓகேவா. அந்த பட்டனில் வந்துட்டு ஆன் கிளிக் யாரை கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரிமூவை கால் பண்ணியிருக்கேன், ரிமூவ் ஈவெண்ட்டை. ஓகே சரி, இப்போ அவுட்புட் படி நான் அந்த ரிமூவ் அமுக்குனா இது ஸ்டாப் ஆகணும் கரெக்டா. பட் நம்மளுக்கு இன்னும் ஸ்டாப் ஆகலை. ரிமூவ் பட்டன் அமுக்கினாலும் அது ஸ்டாப் ஆகும். நான் பட்டனை ஆன் கிளிக் பண்ணா என்ன நடக்கணுங்கிறது ஆல்ரெடி எழுதிட்டேன். அப்போ இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ரிமூவ் பண்ணணும். யாரை ரிமூவ் பண்ணணும் இந்த இடத்துல? இப்போ நான் எந்த ஐடியை போட்டால் அது ரிமூவ் ஆகும்? ஃபாத்திமா பிடின்னு சொல்றீங்களா? ஓகே, அதர் தன் தட் எனி ஒன்? இசக்கியமால் நீங்க ஆன்சர் பண்ணீங்களோ? அன்மியூட் பண்ணீங்க, என்ன சொன்னீங்க? மவுஸ் ஓவர்னு சொன்னேன். என்ன சொன்னடா? மவுஸ் ஓவர். மவுஸ் மூவ். மவுஸ் மூவா? ஓகே, நீங்க சொல்றது வந்து என்ன ஈவெண்ட், எந்த ஈவெண்ட்டை கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. மவுஸ் ஓவரா கேன்சல் பண்ணணும். ஓகே, அந்த மவுஸ் ஓவர் எங்க இருக்கு? இப்போ நான் கேட்கறது இந்த எலமெண்ட் ஐடியை நான் எந்த ஐடியை கால் பண்ணணும்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. தெரியலையோ ஆன்சர்? சும்மா தெரியலனா டெமோ ஐடி கால் பண்ணுமா? யாரை கால் பண்ணுடா? டெமோ. ஏன்னா அந்த இடத்துல தானே நமக்கு அந்த நம்பர்ஸ் எல்லாமே ஜெனரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, நம்ம டெமோ வந்து நல்லா பார்த்துக்கணும். டெமோ வந்து எப்படி யூஸ் பண்ணுறோன்னா இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம்? ஜஸ்ட் இன்னர் HTML அது ஒரு பிரிண்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு வேல்யூவை எப்போ பிரிண்ட் ஆகணும்னா மவுஸ் மூவ் பண்ணும்போது. மவுஸ் மூவ் எங்கே நடக்குன்னா டிவ்ல நடக்கு. டிவ்ல தான் மவுஸ் மூவ் ஆகுது. ஸோ நம்ம இப்போ ஸ்டாப் பண்ண போகிறது எங்கே? மவுஸ் மூவ்ல ஸ்டாப் பண்ண போகிறோம். எந்த ரேண்டம். இப்போ நான் நீங்கள் யார் தர்ஷனா சொன்னீங்களா, இப்போ நம்ம டெமோவை நான் ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னா அது ஜஸ்ட் பிரிண்ட் தான் ஆகுது ஓகேவா. இப்போ நான் தர்ஷனா சொன்ன மாதிரி டெமோனே எழுதுவோமே. டாட் ரிமூவ் ஈவெண்ட் லிசனர் ஆஃப் யாரை ரிமூவ் பண்ணணும்? மவுஸ் மூவை. எந்த ஃபங்க்ஷன்? ரேண்டம்ங்கிற ஃபங்க்ஷன். ஓகே, அதே தான். சரி, இப்போ நான் ஆன் கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகுது? திரும்பவும் எடுக்குது. அப்போ நம்ம கொடுத்த டிவ் விச் இஸ் எலமெண்டோட ஐடி வந்து தப்பு. ஏன்னா இது ஜஸ்ட் பிரிண்ட் பண்ற, இது வந்து எம்டியா தான் இருக்கு. எம்டியை தான் நம்மளே யூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது பிரிண்ட் பண்ணிக்கோ அதில். ஸோ அதை வந்துட்டு ஜஸ்ட் அதை ஷோ அப் தான் பண்ணியிருக்குமே தவிர ஃபங்க்ஷன் நம்ம வந்து எங்கே எழுதியிருப்போம்? இந்த டிவ்ல எழுதியிருப்போம் ஓகேவா. நீங்கள் சொன்னதில் இசக்கியமால் பட்டன் சொன்னீங்க அண்ட் தென் ஃபாத்திமாவும் பட்டன் சொன்னீங்க கரெக்டா? எஸ். ஸோ கிட்டத்தட்ட பட்டன் சொன்னீங்க. ஆனால் ஓவராலாக நம்ம ஒரு கான்செப்ட் வச்சுருக்கோம். அதாவது ஓவராலாக டிவ்வே கால் பண்ணியிருக்கோம். நல்லா நோட் பண்ணி பாருங்க. நான் பட்டனில் இருந்தாலும் அது ஜென்ரேட் ஆகுது. ஆரோ நான் பட்டனில் வச்சாலும் என்ன ஆகுது? கால் ஆகுது. விச் இஸ் ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் ஆகுது. மவுஸ் மூவ் ஆகுது. பட் நான் ஜாவா ஸ்கிரிப்ட்ல வச்சா மூவ் ஆகல. ஏன்னா இந்த ரெண்டும் டிவ்ல இருக்கு. அப்போ இந்த ரெண்டு டிவ்லையும் தான் இந்த ஃபங்க்ஷன் ஆட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? டிவ்வை தான் கொடுத்துருக்கோம். அப்போ நான் ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சா எங்க நீ ஆட் ஈவெண்ட் லிசன் எந்த ஈவெண்ட்டுக்கு நீ கொடுத்துருக்கியோ அந்த ஈவெண்ட்டோட ஐடியை போட்டு தான் ரிமூவ் பண்ணணும். இப்போ பாரு, நான் ரிமூவ்ங்கிற பட்டன் நமக்கு அது நின்றுட்டு இப்போ நான் அசைக்கும் போது ஓடலை. இப்போ புரியுதா எல்லாத்துக்கும்? அண்டர்ஸ்டாண்டா ஃபோன் மெம்பர்ஸ்?
சூப்பரா. ரைட். இதை நல்லா கவனிச்சுக்கணும். எங்கே நான் ஈவெண்ட்டை ஆட் பண்ணேன், இப்போ நான் அந்த இடத்துல எங்கே ஆட் பண்ணேன், டிவ்வுக்கு ஆட் பண்ணேன். டிவ்வில் யார் இருக்கா, பீடாக் இருக்கான், பட்டன் இருக்கான், 2 பேர் இருக்கான். பட் நீங்கள் சொன்ன ஆன்சர் கிட்டத்தட்ட கரெக்ட், விச் மீன்ஸ் பிடினா சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்க. பட் நான் அது டோட்டலாகவே ஒரு டிவ்வில் போட்டிருக்கேன். அப்போ நான் எங்கே, நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, நான் எந்த ஐடியை போட்டு ஈவெண்ட்டை ஆட் பண்ணணும் அந்த ஐடியை ரிமூவ் பண்ணிட்டா போதும். ஸோ நான் எங்கே டிவ்வை போட்டு ஆட் பண்ணேன், டிவ்வை போட்டு ரிமூவ் பண்ணிட்டேன். சிம்பிள். அப்போ டெமோ எதுக்கு அப்படின்னு கேட்டால், டெமோ ஜஸ்ட் ஷோ அப் பண்ணுறதுக்கு தான் வச்சுருக்கோம். ரைட்டா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் தானே? ஓகே தான் செஷன், யாருக்கும் எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? சூப்பர்.